அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதாவது வருஷம் ஃபுல்லாக உடல் மட்டுமே அமைந்த ஒரு தெய்வம் ஒரு நாள் மட்டுமே தலை வைக்கப்படும்ட்டு. அதுதாங்க இந்த சிரசுங்க. இன்றைக்கி காலையில் 22/5/2024 இன்னைக்கு காலையில் இது ரெடியாகி ஊருக்குள்ளே வருதுங்க. அதாவது வீடு வீடாக போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அன்னைக்கு காலையில் இங்கே எல்லாம் வேண்டுதலுக்காக கிடாயி, அதாவது ஆட்டுக்கடா, சேவல் இதெல்லாம் வெட்டுறது ஒரு பழக்கங்க. அதாவதுங்க அந்த வீதியே பூரா ரத்த வெள்ளத்தில் மிதக்குதுங்க. அந்த அளவுக்கு விசேஷமான நாளுங்க. அதாவது காலையிலேயே நேரத்துலேயே ஆரம்பித்து கிடா வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கிடா வெட்டி அதை கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக தாங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா, ரத்த வெள்ளம் தாங்க. அந்த வீதி எங்கும் ரத்த வெள்ளம். அந்தளவுக்கு கிடா வெட்டுறாங்க. இது எங்கேன்னு பார்த்தா ஆந்திர மாநிலம் சித்தூர் காசிரலாதாங்க இந்த மாதிரி நடக்குதுங்க. அருமையாக இருந்துச்சுங்க. காலைல எழுந்தவுடன் நல்லா குளிச்சுட்டு பக்தி மயத்தோடு போய் கிடா வெட்டி எடுத்துகிட்டு நீட்டாக வந்து சமைச்சு சாப்பிட்டு ஈவினிங் கிளம்பிடுதுங்க. அதாவது இப்போ தலை உருவம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதை வீதியில் வச்சு அதுக்குண்டான பழியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த தலை உருவம் வந்து நைட்டுக்கு ஊருக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஒரு குடத்தில் தண்ணி கொண்டு போய் அந்த சாமிக்கு ஊற்றிட்டு அந்த குடத்தை வந்து குப்புற வச்சிடுறாங்க. குப்பரை வச்சுட்டு ஒரு தேங்காய் உடச்சி திருஷ்டி கழிச்சிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. மறுநாள் காலையில் தாங்க இந்த முகம் வந்து அலங்கரிக்கப்பட்டு ஊருக்குள்ளே வருதுங்க. இதுதாங்க கங்கை அம்மன் கோயில் திருவிழா, கங்கை அம்மன் முகமுங்க. அதாவது இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே இந்த தலை அம்மனுக்கு வைத்து சிரசாக வைத்து முழு உருவத்துடன் காட்சி அளித்து அக்கம்பக்கம் இருக்கிற ஊரில் அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசிச்சுட்டு போகிற நாள் தாங்க இன்றைக்கி ஒரு நாள் தாங்க. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு மேலே இந்த தலையை வந்து வெட்டி எடுத்துறதா சொல்கிறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பரசுராமன் தன் தாயை வெட்டி கொண்டான ஒரு கதை வருங்க. அந்த பரசுராமன் செய்த ஒரு செயல் தாங்க இது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.